காஞ்சிபுரத்துலேருந்து பூங்கதை எழுதியிருக்காங்க சுவாமிஜி. எனது தந்தை 2007 செப்டம்பர் மாதத்தில் ஒரு வீடு கட்டும் மனையினை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்தார். இம்மனை முழுக்க முழுக்க கடனில் வாங்கப்பட்டது. என் தந்தை 2012 மே மாதம் 20ஆம் தேதி காலமாகிவிட்டார். அம்மனைக்காக பெற்ற கடன் தற்போது பல மடங்கு பெருகிவிட்டது. என்னால் வட்டி தொகையினை மட்டுமே செலுத்த இயலுகிறது. அம்மனையினை விற்று கடனை அடைக்கவும் இயலவில்லை. அவ்வீட்டு மனையை இதுவரை 150 நபர்களுக்கு மேல் வந்து பார்த்துவிட்டு சென்றுள்ளனர். அடுத்த மாதம் பத்திரப்பதிவு வைத்துக் கொள்ளலாம் என கூறி சில பேர் சென்று செல்வர். நாங்களும் மனையை விற்று கடனை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என நம்பிக்கை கொண்டு இருப்போம். ஆனால் இன்று வரை அம்மனையை விற்க முடியவில்லை. இந்த மனையை விற்பதற்கு ஏதாவது பரிகாரம் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனையை வாங்கி ரொம்ப வருஷமாக வந்து விற்க முடியாமல் அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் இருக்காங்க. ஸோ இதுக்காக ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி அவங்களுக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். பொதுவாக என்ன சொல்லுவோம், பூமி யோகம் நமக்கு சரியான அமைப்பில் இல்லைன்னா அந்த நிலம் பூமி வாங்கும் பொழுது அது வந்து நம்ம கையை விட்டு போகிறது, இல்லை நாம் வாங்கின சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் போகிறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வாங்கியிருப்பா, ஆனால் அதில் குடி இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பாள். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக இருந்திருப்பாள். சொந்த வீடுக்கு வந்த பிறகு எப்பயுமே மன வருத்தம், சண்டை, சச்சரவு, கடன் இதுலேயே இருப்பாள். இன்னும் சில பேருக்கு வீடு வாங்கின அடுத்த நாள்லேருந்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய்ட்டு அந்த வீடை பூட்டியே வச்சுருப்பான். அந்த வீடு எதற்கும் பயன்படாமையே இருக்கும். இப்படி இந்த வீடு யோகம்ன்றது பல விதத்தில் இருக்குது. அதனால் வீடு வாங்கிறதுக்கு முன்னே ஜாதகத்தை பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமிக்காரகன், பூமி ஸ்தானாதிபதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், இது எல்லாமே பலகீனமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நடக்கிற தசையும் சரியான தசையாக இல்லைன்னா வீடு வாங்கிறது வேண்டான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதுதான் வீடு விற்கிறதும் அதே மாதிரி தான். சிலருக்கு சொன்ன உடனே அந்த வீடு லாபகரமாக விற்றுடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாம் நட்டத்துக்கு கொடுத்தா கூட வாங்க ஆட்கள் இல்லாத சிரமத்தை கொடுக்கும். அது ஒரு பக்கம் ஜோதிட ரீதியான காரணம். வாஸ்து காரணம் சொன்னிங்கன்னா சில மண்ணிலேயே தோஷம் இருக்கும், மனையிலேயே தோஷம் இருக்கும். அதில் வந்து பாம்பு புத்துருந்து அழிச்சிருக்கலாம், மரம் இருந்து அந்த மரத்தை வெட்டியிருக்கலாம், இது மாதிரி இடி விழுந்த மரம் இருந்திருக்கலாம். இது மாதிரி பலவிதமான காரணங்களில் அந்த மனை உள்ள அசுப சல்யம் இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் அந்த பூமி கெட்டதாக இருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அப்படி பூமி ராசியாக இருந்தாலும் கட்டக்கூடிய அமைப்பு எந்தெந்த திசையில் வாஸ்துப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் பூமி விற்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதுக்கெல்லாம் சில எளிய பரிகாரம் உண்டு சொல்கிறோம். முதல்ல வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு 5 செடியை வைங்க. இது வந்து 8 செடி இருக்குது. இந்த 8ல் 5 எது வேணால் வைக்கலாம். 1 கத்தாழை. இந்த கத்தாழைன்றது உங்களுக்கு தெரியும், அதை ஒரு தொட்டியில் வைங்க. ஆனால் இதில் என்னென்னா, இந்த பரிகாரத்துக்குன்னு வச்ச பிறகு அதை எடுத்து பயன்படுத்துறது வேண்டாம். வேணும்னா இன்னொரு தொட்டியில் கத்தாழை வச்சு அதை பயன்படுத்துங்க. பரிகாரத்துக்குன்னு வைக்கிற எந்த செடியிலேருந்து பூவையோ இலையோ பறிக்காமல் இருக்கிறது நல்லது. जटामकुटधारिणी नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणी. भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. पूषदन्तविनाशाय
भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धक विनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणी भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் மாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி